ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. சுவாதியுடைய கொடூர கொலை ஏற்படுத்திய தாக்கம் அதிர்வு இன்னும் முழுமையாக மறையாத நிலையில் தலைநகர் சென்னையில் மற்றும் ஒரு துணிகர சம்பவம். சென்னை பட்டினப்பாக்கத்துல ஒரு துணிகர வழிப்பறி நேற்று இரவு நடக்கிறது. இதுல மிகவும் துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, இதனால 2 உயிர்கள் போகுது. அந்த கொள்ளையன் ஒரு வழிப்பறியில ஈடுபடுகின்றவன் ஒரு பெண்ணிடம் வழிப்பறி செய்கின்றான். அதை தடுத்து நிறுத்துவதற்காக இல்ல கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருளை மீட்பதற்காக ஒரு இளம் ஆசிரியை, நந்தினிங்கிற இளம் ஆசிரியை முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில அவர் உயிர் விடுகிறார். அவருடைய உடன் பிரயாணித்த மற்றும் ஒரு பெண், காயத்ரி அப்படிங்கிற பெண் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் இருக்கிறார். இதுல இன்னொரு முதியவரும் இறக்கிறார். இது நமக்கெல்லாம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல கேள்விகளை எழுப்புகிறது. இது தலைநகர்ல நடக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து இது போன்ற குற்றச்சம்பவங்கள் குறித்து, அதில் இருக்கக்கூடிய கொடூரமான அம்சங்கள் குறித்து தொடர்ந்து கேள்விப்படுகின்றோம். குற்றச்சம்பவங்கள் அந்த அளவுக்கு அதிகரித்து வருகிறதா? ஒரு சமூக கோட்பாட்டுடைய சரிவாக இதை பார்ப்பதா? குற்ற நிகழ்வுகள் அதிகரித்திருப்பதாக நாம் பார்ப்பதா? இது ஒரு முக்கியமான பிரச்சனையை உணர்த்துவதா? அல்ல இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன, ஊடக வெளிச்சம் இதன் மீது படுகிறது, அதிகமாக பேசப்படுகிறது, அதனால் பெரிதாக பார்க்கப்படுகிறது என்ற ரீதியில் மட்டுமே பார்ப்பதா? இன்னும் நிறைய கேள்விகள் நம் முன் இருக்கின்றன. விரிவாக பேசலாம். ஏன்னா ஒரு குற்ற சம்பவத்தை கண்டுபிடித்து தண்டிப்பது மட்டுமல்ல, தடுப்பதும் கூட காவல், அரசு அமைப்புகளுடைய பணி என்ற ரீதியில நிறைய கேள்விகள் எழுகின்றன. இதுல சமூகத்துடைய பொறுப்பு குறித்த கேள்விகள் எல்லாமும் எழுகிறது. அடுக்கடுக்காய் குற்றங்கள் அதிகரிப்பா, ஊடக வெளிச்சம் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இணைகிறார், மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன் அவர்கள் இணைகிறார், வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் இணைகிறார், மற்றும் மனித உரிமை ஆர்வலர் மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களும் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு சுவாதி விவகாரம் அதிகமா நம்ம விவாதிச்ச ஒரு விஷயம். இது கண்டுபிடிச்சு இந்த பிரைம் சஸ்பெக்ட கண்டுபிடிச்ச நாள்ல இது மாதிரி குற்றங்கள்லாம் நிறைய, குறிப்பாக தலைநகர்ல அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சில ஸ்டே இன்சிடென்ட்ஸ் ஆங்காங்க நடக்குது. இதுல ஒரு பெரிய பேட்டர்ன்லாம் இல்ல. நிறைய சம்பவங்கள் பர்சனல் ரீசன்ஸுக்காக நடக்கிறது. there is a personal angle to it என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டது. இது சென்னை ஆணையாளரும் கூட, காவல்துறை ஆணையாளரும் கூட இது ஒரு சட்டம் ஒழுங்குடைய சரிவாக பார்க்க முடியாது அப்படின்னார். உண்மைதான், இதுல பல சம்பவங்கள்ல பர்சனல் ஆங்கிள் இருக்கவே செஞ்சது. ஆனால் இந்த சம்பவத்தை எடுத்துப்போமே, பட்டினப்பாக்கத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு சுவாதி மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய பப்ளிக் டிஸ்கோர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பொது கவனம் பெற்று, அந்த ஒரு சூழ்நிலையில காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கை எடுத்த பிறகு நடக்கக்கூடிய துணிகர சம்பவம். பல முன்னெச்சரிக்கை கைதுகள் நடந்திருக்கின்றன, நிறைய மெஷர்ஸ் நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட இது நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடு, சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு லாக்யூனாவை, அது சார்ந்த சந்தேகங்களை இது எழுப்பலையா திரு சித்தண்ணன்? நீங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் அந்த புள்ளி விவரங்களுக்குள்ளேயே போக விரும்பல. நான் ஆல் இண்டியா லெவல்ல நீங்க NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ உடைய புள்ளி விவரங்களை பற்றியோ அல்லது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கிரைம்ஸ் ரெக்கார்டு பியூரோ உங்களுடைய புள்ளி விவரங்கள் பார்த்தோம்னா, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம 15, 18 இடங்கள்ல வர்றோம். நம்ம அதை பத்தி வேண்டாம் என்னென்ன சொல்ல விரும்பல. நான் விரும்பலன்னு முதல்ல பதிவு செஞ்சுட்டேன். இல்ல வர்றோம், பட் இவ்வளவு நடந்தது நம்ம பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற நான் டிஃபெண்ட் பண்ண வரல. நான் இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. ஏற்கனவே அவங்க சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான், அங்க நடக்கக்கூடியது. இதை விட அதிகமான கிரைம்லாம் நடந்திருக்கு முன்னாடி. அப்பெல்லாம் ஊடகத்தில் இவ்வளவு பெரிய வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படுவதில்லை. எனக்கு தெரிஞ்சவங்கள நாங்களாம் ஒர்க் பண்ணும்போது இதை விட மோசமான கிரைம் நடந்திருக்கும். அப்பெல்லாம் ஒரே ஒரு புதிய டிவி மாதிரி அந்த டிவி தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அவங்களாம் ஒரு அரை மணி நேரம் நியூஸ் ஒரு நாளைக்கு, மற்ற நாள் சொல்லவே மாட்டாங்க. அதனால அதிகமாக ஒரு இது வெளிச்சத்துக்கு வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால பெரிய ஒரு பரபரப்புக்கு உள்ளாகாது. இப்ப அப்படி இல்ல. இப்ப தமிழ் சேனல், டிவி சேனல்ல பார்த்தாலே உங்களுக்கு ஏறத்தாழ 30-35 வந்துருச்சு. பேப்பர் பார்த்தா பிரிண்ட் மீடியா நிறைய வந்துருச்சு. சோ எல்லாருமே இங்க கிரைம், அங்க கிரைம், இங்க கிரைம் போட்டு சில இடங்களை பார்த்தா நாங்க கொடுக்க டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட் கொடுப்போம். அதை கூட எடுத்து அப்படியே போட்டுறாங்க. இல்ல that means ஒரு ஸ்பெட் ஆஃப் கிரைம்ஸ் இருக்கு அர்த்தம் கிடையாது. இல்ல, ஆனால் திரு சித்தண்ணன் இதே மீடியா சரிகாஷா காலத்திலிருந்து அவருக்கு அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு மீடியாக்கள் கிடையாது. எல்லா குற்றச்சம்பவங்களும் எடுத்து ஊடகங்கள் பேசுவதில்லை, ஊடகங்கள்ல வருதில்லை, பொதுத்தளத்திலேயோ சமூக ஊடகங்கள்லயோ பேசுவதில்லை.
அந்த ஒரு குற்றத்துல ஒரு குரூரம் இருக்கும்பொழுது, அதுல ஒரு அதீதமான ஒரு துணிச்சல் இருக்கும்பொழுது, ஒரு சட்டம் ஒழுங்கை சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு அதீதமான ஒரு தைரியம் தெரியும் பொழுது அதை நம்ம புறந்தள்ள முடியாது. இல்ல நான் சொல்றேன்னா இதுல ஒரு டெட்டரன்ஸ் இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியுது. இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் அஃபெண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வர்றாங்க அல்லது சைக்கிள்ல கூட வர்றாங்க, ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. திடீர்னு தனியா போற பெண்களிடம் அது 20 சரி 1 சரி ஒரு கத்தி காமிச்சு டக்குன்னு இறங்கி ஒரு நிமிஷம் பிடிங்கிட்டு போறது, இல்லன்னா அப்படி போற பக்கத்துல பிடிங்கி போறது, கீழே விடுறது அப்படிங்கலாம் இருக்குது. கண்டிப்பா நடக்குது. அதுல ஒரு காயம் ஏற்பட்டது, ஒரு கத்தியை காமிச்சு மிரட்டி செயினை பறிச்சு போனாரு, ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா இட் அமௌண்ட்ஸ் டு ராபரி. theft plus injury is equal to robbery. ராபரினா தண்டனை அதிகம், செஷன்ஸ் கோர்ட்லாம் போயிடும். ஆனா ஒரு செயின் மட்டும் பார்த்துட்டு ஓயிட்டா வச்சவங்களேன், ஸ்நாச்சிங் ஆஃப் ஏ செயின் theft தான் வரும் உங்களுக்கு, 378 theft தான் வரும், மேக்ஸிமம் 3 years. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் ஆள் ஐடென்டிட்டி சரியா தெரியாம செய்யாம போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் எல்லாம் பிடிக்கும் போது எங்கேயாவது ஒருத்தர் பிடிக்கும் போது கன்ஃபஸ் பண்ணுவான், அல்லது எங்கேயாவது he will be caught red handed. இந்த சம்பவம் அப்படி சிச்சுவேஷன் இருக்கும்போது கோர்ட்ல அவன் மேல 10 வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கான், 15 வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கான், கன்ஃபஸ் பண்றான், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி நாங்க நீதிமன்றத்தில் போட்டா கூட, வழக்கு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்தா கூட 10 வழக்குகளும் மேக்சிமம் குற்றவியல் நடுவர் எவ்வளவு ஒரு அதிகாரம்னா 3 வருடங்கள் வரை மேக்சிமம் சிறை தண்டனை தரலாம் இருக்கும். 10 கிரைம் கேஸ் இருக்கும், அந்த ஸ்நாச்சிங் கேஸ் 10 இருக்கும். அவர் என்ன செய்வாரு, இது வரைக்கும் எவ்வளவுப்பா இருந்த நீ, ஓகே 5 மாதம் இருந்திருக்க, ஓகே நீங்க ஒவ்வொருலயும் 5 மாதம் தண்டனை தரேன், இல்ல 6 மாதம் சேர்த்து தரேன், 10 வழக்கு சேர்த்து ஏகாலத்தில் அனுபவிக்க வேண்டும். டு ரன் கன்கரன்ட்லி 5 மாசம் நீ உள்ள ரெண்ட 1 மாசம் இருந்துட்டு போயிரு. சோ இந்த டிட்டரண்ட் அப்படிங்கிறது காவல்துறையோட தாண்டி ஒட்டுமொத்தமாக ஜுடிஷியரி உட்பட இந்த ஒரு சிஸ்டம் சார்ந்த மற்ற அமைப்புகளும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குங்க. அதே மாதிரி நாங்க ஓகே இப்போ ஒரு 10 கேஸ் போட்டிருக்கோம், எகைன் அதே சேம் பர்சன் இன்வால்வ் ஆகுது, மறுபடியும் எக்ஸ்ட்ரா விட்டு மறுபடியும் இன்வால்வ் இருக்காருன்னா கோர்ட்ல சாட்சியிடும் போது 75 ஐபிசில என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவருக்கு, அவரை சாதனை விடக்கூடாது நாங்க அப்படின்னு சொல்றோம். இதுல துரன் கன்சிக்யூட்டிவ் கொடுத்தாலே பெரிய டிட்டரன்ஸ் இருக்கும். என்ஹான்ஸ்மெண்ட் போட்டால் மறுபடியும் இதுதான் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது. போலீசிங்ல மட்டுமல்ல, தண்டனை வழங்குதல், தண்டனை வழங்கும் முறை இதையும் சேர்த்திருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா அதுல முக்கியமான பங்கு மற்ற அமைப்புகளோட போலீஸுக்கு தான், சந்தேகமே இல்லை. இந்த சம்பவத்துல ஒரு அச்சமின்மை, ஒரு லா மேல போலீசிங் மேல ஒரு அச்சமின்மை தென்படுதுங்கிறது ஏத்துப்பீங்களா? இல்ல கண்டிப்பா தென்படுது. இதை பார்த்த உடனே இப்படி ரோட்ல நடந்து போற யாருன்னா கீழே எடுத்து போட்டு போடுவாங்க போட்டுருக்கு, இப்படி மர்டர் ஆயிருமோ, இனிமேல் பெண்கள் கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க. சோ அந்த பய உணர்ச்சியை போக்குறதுக்கு, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு காவல்துறை முனைப்பாக செயல்பட வேண்டும். கண்டிப்பா ஏற்கனவே நீங்க சொன்னீங்க சரிகாசா கேஸ் சொன்னீங்க, உடனே ஒரு ஈவ் டீசிங் ஆக்ட கொண்டாங்க, ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட்ல கொண்டாங்க. அதே மாதிரி இப்ப நிர்பயா கேஸ் பாருங்க, உடனே கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 கொண்டாங்க. இந்த வழக்கில் கூட என்னன்னா செயினை பறிக்கிறான், மேபி காயம் உண்டாக்குறான், 379 அல்லது ஒரு ராபரியே போட்டா கூட அவன் அந்த இறப்பை உண்டாக்கியதற்கு, மரணத்தை உண்டாக்கியதற்கு அவன் 304 ஐபிசி அவனை பண்ணுவாங்க. ஏன்னா அவன் கொலை செய்ய வேண்டிய கல்பல் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர், கொலையாக. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 10 வருஷம் தான், அவனுக்கு 10 வருஷம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, வெளியே வந்துருவாங்க. இதுல கூட நம்ம ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து இதையும் கூட அவனுக்கு பெர்சனல் நாலேஜ், அவனுடைய ஆக்ட் மரணத்தை விளைவிக்கும் என்று அவனுக்கு தெரியும், நாலேஜோட தான் பண்றான். உண்மை அதை ஈக்குவல் டு மர்டர் கூட கொண்டு வரலாம், சட்டத்தில் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர் சொன்னது போல ஒரு 1700 கொலையே ஒவ்வொரு வருஷமும் சராசரியா தமிழ்நாட்டில் 1600 1700 தோராயமா நடந்துட்டு இருக்கு. இந்த செயின் பறிப்பு சம்பவம் அப்படின்லாம் பார்த்தாலும் கூட அதுல பெரும்பாலானவை கிட்டத்தட்ட ஒரு 70-80% அளவுக்கு ஒரு திருடப்பட்ட தொகையோ பணமோ நகையோ மீட்கவும் படுகிறது. சின்ன சின்ன ஐசோலேட்டட் சம்பவம் வைத்து ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு ஊடக வெளிச்சம் ஒரு காரணம் அப்படிங்கிறார். அதுல மாறுபடுறீங்களா இல்ல அதுல பொதுமைப்படுத்தப்படுது அவருடைய கருத்து நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேதியில கண்டிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்னும் முதியோர்களையும் நீங்க சேர்த்துக்கலாம், அந்த குற்ற எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதாவது ஊடக வெளிச்சம் வருது, இல்ல அதிகப்படியா வெளியே தெரியறதுனால தான் கிரைம்ஸ் நடக்கிறது தெரியுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. பொதுவாவே பெண்களுக்கும் குழந்தைகளும் ஈஸி டார்கெட்ஸா இருப்பாங்க. இப்ப செயின் பறிப்ப பெண்கள் செயின் போட்டிருப்பாங்க, ஆண்களும் சில பேர் அதிகப்படியா நகை போட்டிருக்கிறத பார்ப்போம். ஈஸியா ஏன்னா எதிர்த்து போரிடக்கூடிய அவங்களுக்கு இல்ல தட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் கிட்ட உடல் ரீதியா இல்லைங்கிற ஒரு விஷயம்
ஈஸியா டார்கெட்டா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு soft இன்னைக்கு target-ஆ. கண்டிப்பா கிரைம் ரேட்ஸ் வந்து பெண்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணவும் இல்லாம இருக்காங்க. புள்ளி விவரங்கள் நீங்க அதிகரிக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா புள்ளி விவரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டா புள்ளி விவரம் மட்டுமே தீர்வாக முடியாது. அது வந்து சில இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கூட இருக்கலாம். புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கிறது பெரிய அளவு குறைஞ்சு வருதுன்னு பாருங்க. ஒரே ஒரு சில குறிப்பிட்டு மன்னிக்கவும், இல்ல போன வருஷம் ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தா 3,37,922 பெண்களுக்கான குற்றம் நடந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டுடைய பங்கு 1.9% மட்டும்தான். அதுல வந்து ரிப்போர்ட் எடுத்து குறைவுங்கிறாங்க. அதுதான் நாங்க நிறைய இடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். ரிப்போர்ட் பண்றது கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது நம்ம நாட்டுல வந்து ரிப்போர்ட்டிங், நீங்க வந்து எந்த மேட்டர் ரிப்போர்ட் ஆயிருக்கோ அதுல இருந்து தான் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அன்ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் வந்து நம்ம வந்து யூகிக்க தான் ஒரு பெர்சன்டேஜ் முடியும். நிறைய பேர் எல்லா விதமான குற்றங்கள், நீங்க இந்த செயின் பறிப்பு மட்டும் இல்ல, ஒரு பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நிலைகள் இருக்கிறது. இப்போ வந்து சட்டம் என்னை பாதுகாக்கும், இந்த காவல்துறை எனக்காக இருக்கும், நான் வெளியே வந்து சொன்னா திருப்பி இந்த சமூகம் என்னை தப்பாக பேசாது. செயின் பறிப்புல வேணா அந்த தப்பா பேசியானுமா, நீ ஏன் இவ்வளவு நகை போட்டுட்டு போனேன் நம்மளே கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு எதிராக எந்த விதமான ஒரு குற்றம் நடைபெறும் போது நம்ம சமூகம் இன்னைக்கும் அந்த பெண்ணையே குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால பெண்கள் தனக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான துன்பங்களையும் குற்றங்களையும் வெளியே சொல்ல அஞ்சுகிறார்கள். ஏன்னா திருப்பி நம்ம மேலேயே பாயுதே, தப்பு செய்யாத நம்ம நகை போட்டுட்டு போறது தப்பா, ஒரு தனியா ஒரு இடத்துல போய் நிக்கிறது, அவன் தப்பு பண்ணதுக்கு என்ன கேட்கக்கூடிய. இப்ப சுவாதி வழக்கை எடுக்கும் போது அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லைனாலும் அவங்க மரணத்துக்கு அப்புறம் அவங்க பத்தி பேசக்கூடிய நிலை ஏராளமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அச்சம். எத்தனை பெண்கள் தைரியமா பேசா, முதல்ல அவங்க குடும்பமே அவங்களை ஏத்துக்காது. நீ ஏமா இத நீ பண்ணின, நம்ம குடும்ப மானம் போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே உடைச்சிட்டு வரும்போதுதான் பெண்களுக்கு ஒரு சட்டம் மட்டும் தீர்வு இல்ல, சமூக பார்வை மாறினால் மட்டும்தான் பெண்களுக்கு ஒரு தீர்வு. திரு முருகன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சென்ற ஆட்சியுடைய தொடக்கத்துல சொன்னாங்க, என்னுடைய அரசு வந்த பிறகு செயின் கொள்ளையர்கள்லாம் இது மாதிரியான கொள்ளையர்கள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போனாங்க அப்படின்னு. நேரடியாக ஒரு பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட தொடர்பு படுத்திட முடியாதுனாலும் கூட இது மாதிரியான ஒரு லாக்யூனாவை, ஆனா இது ஒரு செயின் பறிப்பு இந்த மாதிரியான குற்றங்கள் ஒரு லா அண்ட் ஆர்டருடைய ஒரு அழகாக, ஒரு முக்கிய அழகாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா தலைநகரத்துல the frequency of crimes, அதுல இருக்கக்கூடிய குரூரம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டன்டான முறை, இதெல்லாம் தொடர் சந்தேகங்களை அச்சங்களை எழுப்புது அப்படின்னா மிக அவங்களுடைய முதற்கட்ட பார்வை. இதுல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலகத்திலேயே மிக பிரமாதமான நிர்வாகம், போலீஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு யார் யாருக்கு இருக்குன்னு சீரியல் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ஸ், ரெண்டாவது அமெரிக்கா. இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் நடக்க கிரைம் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன், நம்மளுடைய பாப்புலேஷன்ல 1/3 தான் இருக்கு யூஎஸ்ல. அந்த நம்பர்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு ஒரு PhD தீசிஸ் எழுதியிருக்காங்க ஒரு லேடி. நான் அதை படித்தேன், ஏன்னா அந்த மக்கள் மன்றத்துக்கு போறதுக்காக எடுத்து தரவா படித்தேன். அசந்து போயிட்டேன். அதாவது அவங்க 3 பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்னு, த கிரைம் ரேட், இப்ப சார் சொன்னது நல்லா சொன்னாரு, அதாவது இவ்வளவு கிரைம் இருந்தது இப்ப குறைஞ்சிருக்கு, அதுல தமிழ்நாட்டில் குறைஞ்ச பகுதினே. ஆனா ஊடகங்கள், பத்திரிகைகள் இதை ஃபுல்லா டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அன்ரிலேட்டட் ரிப்போர்ட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. உதாரணமா எடுத்துக்குவோம், இந்த சுவாதி இது நடந்தது, இப்ப நடந்தது, இந்த ரெண்டும் அன்கம்பேரபிள். அங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன், அவன் எங்க ஊர்க்காரன், அங்க அருவாலை வாங்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சு அவன் செத்த பிறகு வாயில கொத்துறான், அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். இங்க ஒரு பையன் தண்ணியை போட்டு வந்து செயின் பறிக்க முயற்சிக்கிறான். இந்த அம்மா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கேள்விப்படுறோம், ஓடி போய் அதை புடுங்க முயற்சிக்கிறாங்க, தன்னை பாதுகாக்கவோ இந்த திருநவனை தட்டவோ. அப்போ ஒரு சண்டை நடக்கு. இந்த ரெண்டும் அன்கம்பேரபிள். ஒன்னு. நம்பர் 2, போலீஸ் கேன் பிரிவென்ட் கிரைம் அண்ட் இம்ப்ரூவ் லா அண்ட் ஆர்டர். ஒவ்வொரு குற்றத்துடைய தன்மை வேறுபடும். அத முதல்ல இல்ல, நீங்க இப்படி பேசுறீங்களே தவிர பத்திரிகையில் எழுதுவது, அப்புறம் வந்து நீங்க தொலைக்காட்சிகள்ல சொல்ற விவாதம் பாத்தீங்களா, பத்திரிகளா சுவாதி இந்த மரணம் முடிவதற்கு முன்னே இன்னொரு பெண்ணு சம்பந்தப்படுத்தாதங்க, அன்ரிலேட்டட். தலைநகர் சார் இல்ல, அதாவது ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் சொல்றத கேளுங்க. அந்த ஜூன் மாசம் 24ஆம் தேதி சுவாதி கொலை செய்யப்பட்ட அதே நேரம் 11 ஆண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? தலைநகர்னு பேசுறோமே எல்லா இடத்துலயும். அதுல ஒருத்தர் ஐஸ்கிரீம் விற்கிறவர், அவர் கழுத்து அறுக்கப்பட்டு கிடக்கிறாரு தூத்துக்குடி பக்கத்துல.
இன்னொருத்தர் வந்து இதுல அத ஒரு ஃபுல்லா லிஸ்ட் போட்டிருக்காங்க தீக்கதிர்ல. இது வந்து அவர் சொன்ன மாதிரி அதுவும் ரொம்ப முக்கியமான இல்ல, விஷயம். எல்லாம் முக்கியம் இல்ல சார் பிரிவென்டிங் ஆல் கிரைம்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஒன் திங். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இண்டிவிஜுவல் பிளான்ட் அட்டாக்ஸ் ஸ்பிரிங் ஆஃப் தி கிரைம்ஸ்க்கு உலகம் பூரா பதில் இல்லை. இது ஊடகம் சொல்றீங்க. ஊடகம் தான் அவன் நான் சொல்லல சார். ரிசர்ச் பண்ணி ஏத்துக்கிறேன், உள்ளபடியே ஏத்துக்கிறேன். நீங்க இல்ல ஊடகம் உங்களை சொல்ல நினைக்காதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்லல. அவர் ஆய்வு சொல்லுது, தீசிஸ் சொல்லுது, ஓகே. ஊடகப்பா பாவப்பட்டு ஓகே சார். இல்ல பாவப்பட்டு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உள்ளபடியே ஏத்துக்கிறேன். ஹைகோர்ட் கேக்குது. இதை நான் பேச ஆரம்பிச்சேன்னா தான் தெரியாத ஒரு சப்ஜெக்டை பலர் பேசுவது போல், எப்படி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கும்போது எஸ்பி எல்லாம் கூட்டு வச்சு லாண்ட் ஆர்டர் பத்தி பேசும்போது நாங்க எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நீங்க சொல்லுங்கன்னு கேட்போம். அவங்க சப்ஜெக்ட் அது இல்ல. ஊடகம் மாதிரி கோர்ட்டுக்கு அத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சார். கோர்ட்ல உட்கார்ந்துகிட்டு நீ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கலாமா, நீ ஏன் என்ன ஸ்ட்ராங்கா பண்ண. சிஸ்டம் கொலாப்ஸ். ஒண்ணு, யாரு நீங்களே முதல்வராக வந்தாலும், நானே வந்து ஐஜியா இருந்தாலும் வேலை எப்படி நடக்கும்? மேடத்தை எடுத்துங்க. அவங்க இட் இஸ் ஆல் இன் பப்ளிக் இன்ட்ரஸ்ட். எக்ஸாக்ட்லி பப்ளிக் இன்ட்ரஸ்ட்ல நீங்க மிஸ்கைடட் இது போய் சைக்காலஜிக்கலா பீப்புள தயார் பண்ண. என்ன தவறு சார் இங்க பாருங்க சார், நீங்க இப்படி you are not allowing me to finish. After that you ask. நான் பாம்பேக்கு போறேன், மேடத்துக்கு சொல்றேன், கேளுங்க. 8 பேர் உட்கார்ந்து சீட்ல ஏடுறோம். நான் ஒருத்தன் ஆம்பளை, மற்ற 7 பேரும் பெண்கள், என்னோட வயசுக்கு கொண்டவங்க. ராத்திரி 1 மணிக்கு தனியா நடந்து ஒரு அம்மா டாக்ஸி ஷாக் ஆகி போயிட்டேன். பாம்பேல இன்னைக்கு நடக்குது. அங்க ஏன் இது இல்ல? அந்த சமூகம் உயர்ந்த சமூகம் சொல்ல, அந்த சமூக பழக்க வழக்கங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படிலாம் பெண்களை யாரும் ஈஸியா அட்டாக் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் வந்து ஒரு ஏதோ ஒருத்தர்ல ஒருத்தர் வந்து தண்ணியை போட்டு ஒரு லேடி அட்டாக் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி ஆக கட்டு விட்டது அப்படின்னு பேசி நாம குறைபாடு சொல்கிறோம் என்பது என்னுடைய கருத்து. பொதுமைப்படுத்தக்கூடாது. மற்றவங்களுக்கு முதற்கட்ட வாய்ப்பு கொடுக்கணும். சுதா அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சம்பவமும் அதனது தன்மையும் அதற்கான காரணிகளும் அதற்கான சூழல்களும் வெவ்வேறு. இதெல்லாத்தையும் பொதுமைப்படுத்திட்டு அது இது அந்த சமயத்துல இது அப்படின்னு வந்து ஒரு பொதுமைப்படுத்தி ஒரு ஜெனரலைஸ்ட் பிக்சர் கொடுக்கப்படுகிறது. லெட்ஸ் நாட் டூ தட் அப்படிங்கிறார் திரு முருகன். சுதா அவர்களுடைய முதற்கட்ட கருத்து. பொதுமைப்படுத்தி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரே பெயிண்ட் பிரஷ்ல பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த இதுலயுமே வந்துட்டு பெண்களை பற்றி தான் வந்து ஒரு குறை கூறுதலாக ஆகி போயிடுறது. ஒரு கிரைம் சிச்சுவேஷன் நடந்தது அப்படின்னா அந்த நேரத்துல அந்த பொண்ணு ஏன் அங்க இருந்தா, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஏன் இருந்தா, யாரோட நின்றுட்டு இருந்தா, எங்க போனா, எங்க வந்தா, ஏன் அவ்வளவு நகை போட்டா? இப்போ ஆதிலட்சுமி சொன்ன மாதிரி ஆண்கள் கூட நகை போட்டுக்கிட்டு போறாங்க. அவங்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய செயினை யாரும் பறிச்சதா சொல்றது கிடையாது. சோ எங்க பார்த்தாலும் பெண்ணை வந்து தனிமைப்படுத்தி அவளை அட்வான்டேஜ் எடுக்கிறதுன்றது நிச்சயமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிரைம்ஸ் ஆர் ஆன் தி ரைஸ்ங்கிறது உண்மை. அது இருக்கக்கூடிய கிரைம்ஸ் வந்துட்டு முன்னெல்லாம் அதிகமாக ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறாங்கிறது உண்மை. ஊடகங்களும் அதை வந்து மிகைப்படுத்தி காண்பிக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனா எல்லாத்துக்கும் மேல நாம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நிச்சயமாக கிரைம்ஸ் ஆர் ஆன் தி இன்க்ரீஸ். சோ அது கூடுதல் ஆக்கிட்டே இருக்கும் பொழுது கோர்ட் வந்து கேட்குது அப்படின்னு சொன்னா, கோர்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் தெரியுமா மிஸ்டர் முருகன் கேட்கறது ரொம்ப கேவலமான ஒன்றாக எனக்கு பாக்குறேன். நான் கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனை பத்தி நிச்சயமாக எல்லா விதத்திலையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு போரம் தான். அங்கதான் நம்ம வந்து கடைசியாக உங்களுடைய எல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணதையும் சார்ஜ் ஷீட்டா கொண்டு போய் போட வேண்டியிருக்கு. அங்க இருந்து தான் நீங்க வந்து ஜட்மெண்ட் வாங்க வேண்டியதா இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேக்ஷனையும் குறை கூறிக்கொண்டு போவதை விட ஒட்டுமொத்தமாக இந்த சிச்சுவேஷன் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கணும் நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுதுதான் நம்ம வந்து அந்த அளவுக்கு சுவாதி மரணத்துல சிசிடிவி கேமராவை பத்தி பேசினாங்க. இன்னும் கூட நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பொது இடங்கள்ல ஒரு குற்றங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்கள் எப்படி அதை வந்து கையாளுவது, மற்றவர்கள் எப்படி இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாசிபிலிட்டிஸை உருவாக்குவதுங்கிறத பத்தி எல்லாம் நம்ம அதிகமா பேசணும் நான் நினைக்கிறேன். சோ பிரிவென்ஷன் பத்தியும் சரி, டிட்டரன்ஸ் பத்தியும் சரி அதிகமாக இருக்க வேண்டும். அப்கோர்ஸ் ரிஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ நெசசரி. அதனாலதான் நான் வந்துட்டு சுவாதி மரணத்தை உண்டாக்கியவருக்கு கூட மரண தண்டனை கூடாது என்றுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். So what you have to now focus on is
எப்படி நம்ம இந்த கிரைம்ஸை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத பத்தி தான் நீங்க பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குற்றத்துக்கும் வெவ்வேறு காரணிகள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு திடீர்னு ஒரு ஸ்பர்ட் இருக்கும் அப்படிங்கும்போது we can't look away அப்படிங்கறத சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சில குற்றங்கள், குறிப்பாக சேலத்துல ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலம், ஒரு கொடூரன், அந்த ஒரு குழந்தை கொலை செஞ்சு எப்படி ஒரு பாத்திரத்தில் அடைத்து வைத்த ஒரு சம்பவம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அதிர்ச்சியை, சமூகத்தை நோக்கிய கசப்பான கேள்விகளை எழுப்புகிறது. நான் ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நான் தேவாங்கன்னு சொன்னார், அதனால நான் இந்த நடவடிக்கை எடுத்தேன். என் காதலை ஏற்கல, அதனால ஆபாச படத்தோடு இணைத்து நான் இந்த ஒரு படத்தை போட்டேன். ஒரு குழந்தைக்கு சேலத்துல நடந்த ஒரு கொடூரத்தை பார்த்தோம். ஒரு சின்னஞ்சிறு பிஞ்சு, அதுக்கு ஒரு இளைஞரா ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு பாலகன் செய்த ஒரு கொடூரம். இதெல்லாம் நம்ம பதற வைக்கிறது என்ன மாதிரியான இளைய தலைமுறை, என்ன மாதிரியான சமூகம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. இவையெல்லாம் குற்றங்களுடைய எண்ணிக்கையில சேரும். இவ்வளவு கொலைகள் 1800 கொலை, 1700 கொலை அப்படிங்கிற எண்ணிக்கையில சேரும். அரசாங்கத்தை நோக்கிய கடுமையான கேள்விகளுக்கு காரணியாக இருக்கும். ஆனா இந்த மாதிரியான குற்றங்கள், இன்னைக்கு சென்னையில நடந்த செயின் பறிப்பு, நிச்சயமா அதுக்கு ஒரு தடுப்பான் குறித்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி அரசுக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்களும் இந்த எண்ணிக்கையில, கொலைகளுடைய எண்ணிக்கையில சேர்கிறது. இது அரசுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு, இதுக்கான காரணங்கள், இந்த சம்பவங்கள் அரசுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்ட சமூக காரணிகளா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும் போது எந்த மாதிரியான சொல்யூஷனை நோக்கி நம்ம நகரணும்? இப்ப நீங்க இளைஞர்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது குற்றங்கள் நிறைய ஜுவெனல்ஸ் கிரைம் செய்யக்கூடிய ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அதே மாதிரி இளைய தலைமுறை இன்னைக்கு என்னன்னா எல்லாமே ஒரு பிளாட்டர்ல உங்களுக்கு கிடைக்குது. நான் என்ன விரும்புறேனோ அது எனக்கு கிடைச்சிடணும். இப்ப என்னை ஒருத்தர் தவறான ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. இப்ப அந்த ஸ்வாதி கொலையில குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்படிதான் அந்த கொலைக்கு காரணின்னு அவர் சொன்னார்னா, எனக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர் சின்ன வயசுல இருந்து நிறைய ஆசைப்பட்டு மனசுக்குள்ளேயே வச்சு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியாம போயிருக்கலாம், நினைச்ச வாழ்க்கை வாழ முடியாம போயிருக்கலாம், நினைச்ச பொண்ணு கிடைக்க முடியாம போயிருக்கலாம். நிறைய விதமான மன அழுத்தங்களை, ஒட்டுமொத்தமா எல்லா அழுத்தங்களையும் கடைசியில் அந்த ஸ்வாதி மேல அருவாள் வெட்டா விழுந்துருச்சோ. அதாவது அந்த இளம் தலைமுறை சின்ன வயசுல இருந்து மறுக்கப்பட்ட, இல்ல அவங்களுக்கு இல்லாத ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு நபரா இருந்து எல்லாமே தன்னாலதான் இந்த தவறு இல்ல, இன்னொருத்தர் தான் அது காரணம் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னும் பொதுவா பார்க்கும் ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய எவ்வளவோ நபர்கள் அதை ஓவர் கம் பண்ணி நல்ல பாதையில போயிருக்காங்க. சோ இத நம்ம ஏதோ ஒரு வகையில காரணம் தரும்போது ஜஸ்டிஃபை பண்ண முயற்சிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னோட காலத்துல எல்லாம் மாரல் சயின்ஸ்ல பாஸ் பண்ணினாதான் நீங்க சார் காலத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். நான் படிக்கும் பொழுதே கண்டிப்பா மாரல் சயின்ஸ் லெசன்ல பாஸ் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணினாதான் அந்த இயரை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நல்ல நீதி கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம் தாத்தா பாட்டி கூட கிடையாது. இன்னைக்கு கூட்டு குடும்ப முறையே ஒழிஞ்சு போச்சு. குடும்ப அமைப்புல இருந்துதான் நீங்க என்னதான் நீங்க அரசு பொறுப்பேற்கணும், பள்ளிக்கூடம் பொறுப்பேற்கணும், கல்லூரி பொறுப்பேற்கணும், நீங்க ஒவ்வொருத்தருக்குமே கை காட்டினாலும் அடிப்படை அம்சம்னு பார்க்கும்போது ஒரு சொசைட்டில அடிப்படை அங்கம் குடும்பம். குடும்பத்திலேயோ இல்ல இன்னைக்கு நெய்பர்ஹுட்லயோ நீங்க எல்லாமே ஒரு தீவுகள் போல வாழறாங்க. கூட்டு குடும்பம் இல்ல. இன்னைக்கு பெற்றோர்களே தனித்தனி தீவுகளா வாழறாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு மன அழுத்தங்களா வரக்கூடிய நிலை, அது எதிர்காலத்துல ஏதோ ஒரு விதமா குற்றங்களா வரக்கூடிய நிலை அதிகரிச்சுட்டு வருது. இன்னைக்கு குழந்தைகளுக்கான நலனை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வரோம். அதுக்கு அவங்கள காரணம் காட்டுறதை விட நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு அனைவரும் ஈக்குவல் பிஃபோர் லா நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அந்த ஈக்குவாலிட்டியில குழந்தைகளை யாராவது பாக்குறோமா? ஆண் பெண் எல்லாமே சமத்துவம் பார்க்கணும், திருநங்கைகள் உட்பட சமத்துவம் பேசுறோம். ஆனா குழந்தைகளுக்கான சட்டம், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, குழந்தையோட மனநிலையிலிருந்து இளைஞரோட மனநிலையிலிருந்து யோசிக்கிறோமா? இன்னைக்குமே நம்ம பெற்றோர்களா நம்ம சமூகமோ நம்மளோட எண்ணங்களை தான் குழந்தைகள் மேல திணிக்க நம்ம முயற்சிக்கிறோமோ, அவங்கள எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது கம்மியா போச்சு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் உற்று நோக்க பார்த்து இன்னைக்கு குழந்தைகள் ஒரு குழந்தை 2 குழந்தைங்க போது நாமளே அதிகப்படியா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தாண்டி கொடுத்து ஒரு விதமான கெடுத்துறோம். அப்புறம் வளரும் போது இது எனக்கு கிடைக்கலன்னா எப்படியாவது இது கிடைக்கணும், அதுக்கு என்ன வேணா நான் செய்யலாங்கிற மனநிலை ஏழை குழந்தைக்கும் இல்ல பணக்கார குழந்தை எல்லாருக்குமே இன்னைக்கு நீங்க நான் அதாவது நான் இதை ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்லல. இன்னைக்கு செயின் பறிப்பு இதெல்லாம் பண்ணும்போது படித்த இளைஞர்கள், இப்ப நீங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய கொலைகளை பார்க்கும் பொழுது நான் வாங்கின கடனை கட்ட முடியல அதனால
பாட்டியை போட்டு தாக்கக்கூடிய ஒரு நிலை, அதனால பாட்டி இறந்துட்டாங்கன்னு ஒரு சில இன்சிடென்ட் போலீஸ் ஆபீசர் இருக்காங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து அதிகரிச்சுட்டு வருது. அது சமூகம் தான் பொறுப்பு. வெரி மெனி ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்றது போல. நான் சுதா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது காவல்துறை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ட உள்ளபடியே நம்ம நம்பணும், அது அப்படியே ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா சந்தர்ப்பங்களையும் சொல்ல முடியாது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல when there is a larger social interest, இன்னைக்கு உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ராம்குமார் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்துல அவர் ஒரு அப்பாவி காவல்துறையினர் வந்து ஆளை கூட்டிட்டு போய் கழுத்தை சீவிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதற்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு அமைப்புகள் குரல்கள் வரும் பொழுது ஒரு டேஞ்சரஸான ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா. சுதாராமலிங்கம் போன்ற ஒரு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இருக்கீங்க. ஆனா இதே சமயத்துல ஒரு மிஸ்பிளேஸ் சிம்பத்தியோட தவறான நபர்களுடைய உரிமைகளுக்காக போராடுறங்கிற பேர்ல அந்த வகையில ஒரு சிஸ்டமும் முடமாக்கப்படுதோ, அதோடைய பலம் குறைக்கப்படுதோ அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? ரைட் டு லீகல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான அடிப்படையான உரிமை. அதனால எந்த ஒரு அக்யூஸ்டும் தனக்காக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் டிஃபென்ஸ் தயார் பண்ணிட்டு அந்த டிஃபென்ஸோட தான் போவாங்க. நான் வந்து ப்ளீடிங் கில்ட்டின்னு போய் கழுத்தை கொண்டு போய் நியூஸ்ல கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது. அதனால அவங்களுடைய அந்த டிஃபென்ஸை வந்து நம்ம பெருசா மிகைப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக காவல்துறையினர் பல இடங்கள்ல தன்னுடைய கடமைகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க, சில இடங்கள்ல நழுவி கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான். அது எல்லாம் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய புரையோடிப்பான பிரச்சனைகள் மாதிரி தான் காவல்துறையிலும் கூட இந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால காவல்துறை மாத்திரம் ஒட்டுமொத்தமாக இதுல வந்து குறை சொல்ல முடியாது. ஒன்று, அதுவும் கூட கிரைம் சிச்சுவேஷன்ஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்திலையும் பெக்யூலியராக நடக்கக்கூடிய கிரைம்ஸ். சோ இந்த பர்டிகுலர் கிரைம் வந்துட்டு காவல்துறை அங்க இருந்துகிட்டு காப்பாத்திருக்க முடியும் இந்த பெண்ணை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துல ஒரு சேஃப்டி நெட்டை கொண்டு வரணுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒன்றாக நான் முதல்லயும் நான் சொன்னேன். இந்த சேஃப்டி நெட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா காவல்துறையினருக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் இருக்க மாதிரியே மக்கள் மத்தியிலையும் கூட ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும். மற்றவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிப்பது என்பது ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸ்டெண்ட் டு ஈவன் டிஃபெண்டிங் அதர்ஸ் அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கு. அதனால நேத்தோ முந்தா நேத்தோ சித்தனன் அவர்கள் வந்து வேற ஒரு டிவில சொல்லும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார், எப்படி நாம வந்துட்டு பொதுமக்களுக்கு கூட அரஸ்டிங் பவர்ஸ் இருக்கு, பொதுமக்கள் கூட வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நிப்பாட்ட முடியும், அதாவது ஒரு குற்றம் இழைக்கின்றதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த குற்றவாளியை நிப்பாட்டுவதற்காக நாம அவரை வந்து கொல்லுவதற்கு அளவுக்கு கூட நமக்கு வந்து உரிமை இருக்கிறது டு கர்டெயில் தி கிரைம். அதனால மக்கள் மத்தியில ஒரு தைரியத்தை வரவழைக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செல்ஃப் டிஃபென்ஸ் டாக்டிக்ஸ் நிச்சயமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல நாம வந்து எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை பார்த்த உடனே அது ரிப்போர்ட் பண்ணக்கூடிய தைரியம் வர வேண்டும், மனப்போக்கம் வர வேண்டும். அவர்களை ஹாரஸ் பண்ணாத ஒரு சூழல் காவல்துறையினாலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். இல்ல அப்படிங்கறதுனாலதான் யாருமே வந்து பயப்படுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்க பயம் இல்லாமல் காவல்துறை நம்முடைய நண்பன் அவங்க சொல்லிக்கிறது மாதிரியே நிஜமாவே அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக பல குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது உடனடியாக ரிசு கிடைப்பதற்கு உடனடியாக இவர்கள் வந்து ஆராய்வதற்காக இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குரிய க்ளூஸ் நிச்சயமா கிடைக்கும். அதே குற்ற சம்பவங்களையும் கூட வந்து வாதாடுறதுக்கு வக்கீல்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட ஏற்படும். நிச்சயமாக ரைட் நான் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், ரைட் டு டிஃபென்ஸ் இஸ் a fundamental right. Every accused has a right to defend himself and every accused is deemed innocent till he is proved guilty. ஒவ்வொரு அக்யூஸும் வந்துட்டு அவரை குற்றம் சுமத்தப்பட்டவராகத்தான் பார்க்கிறோம். அவர் குற்றவாளி என்று நிரூபணமாகின்ற வரை அவர் நிரபராதியாகத்தான் கருதப்பட வேண்டும். இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பிரின்சிபிள் தான். அந்த பிரின்சிபிளை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. எல்லா விதமான டிஃபென்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனோட நல்ல ஒழுங்கான சார்ஜ் ஷீட் இருந்ததுன்னா, நல்ல தடயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக யார் ஒருவருக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். பிரேமானந்தா வழக்கில் நம்ம பார்த்தோம் 2 லைஃப் சென்டென்சஸ் டு ரன் கான்சிக்யூட்டிவ்லி வித்வுட் ரெமிஷன் அப்படின்னு ஜஸ்டிஸ் பானுமதி அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கும்போது போட்டது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நின்று அந்த ஜட்மெண்ட். சோ அந்த மாதிரியாக நிச்சயமாக இந்த கிரைமை வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு, டிட்டர் ஆகக்கூடிய அளவுக்கு, நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல
இன்வெஸ்டிகேஷன் இருந்ததுன்னா வாங்கி கொடுக்க முடியும் அந்த பனிஷ்மெண்ட்டை. காலமும் கூட பாஸ் பண்ணணும், சீக்கிரமாவும் முடிக்கணும் நான் நினைக்கிறேன். டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ டினைட் ஜஸ்டிஸ். பாயிண்ட் டேக்கன். நான் திரு சித்தண்ணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அவர்களுடைய பாயிண்ட்ல நிச்சயமா லீகலி ஷி இஸ் வெரி ரைட். எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க, அஜ்மல் கசாபுக்காக இந்த அரசாங்கம் எவ்வளவு செலவு செஞ்சது, அது அவசியமா அப்படிங்கிற ஒரு பொது பத்தியில அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இதுலயும் கூட ராம்குமார் வந்து ஒரு காவல்துறையினர் தான் கூட ஆட்களை கொண்டு போய் கழுத்தறுத்தாங்க, இப்படியான செய்திகள் எல்லாமும் வருது. சோ இது வந்து ஒரு லீகல் சிஸ்டம்ல இந்த மாதிரியான வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவருடைய டிஃபென்ஸா பார்க்கிறதா, இல்ல இதுவும் கூட காவல்துறையுடைய செயல்பாட்டை டிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? இல்ல மேடம் சுதராமலிங்கம் அவங்களே சரியாவே சொன்னாங்க. அவங்க போலீஸ் வந்து சரியா தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்து ரைட் டு ரெப்ரசன்ட் இன் ஏ கேஸ் அப்படிங்கறதுல இங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லயும் சரி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெண்டுலயுமே வந்து எல்லாத்துக்குமே ரைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம வந்து பிரிட்டிஷ் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸை ஃபாலோ பண்றோம். till the guilt is proved beyond all reasonable doubt everyone is deemed to be innocent அப்படினா சொல்றாங்க. சோ அது வரைக்கும் அவர் வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர், அவருக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி விசாரணைக்கு வந்து எடுத்துட்டு தான் குற்றம் சாட்டப்பட்டவர். நிரூபணமான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு அப்புறம் நிரூபணம் தான் குற்றவாளி அப்படி சொல்ல முடியும். இதுல வந்து இவர் யாராவது ஒருத்தர் ஒரு டிஃபெண்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பாயிண்ட் கேட்க தான் செய்வாங்க. இப்போ ஒரு அட்வொகேட்டை வந்து ராம்குமார் காவடி இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணி பெயில் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அவர் டிஃபெண்ட் பண்றதுக்கு 4 பாயிண்ட் ஏதாவது பண்ண முடியும். இல்ல இது வந்து ஒரு பாப்புலர் கேஸ், பப்ளிக் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ். இதுல என்ன செய்ய முடியும்? அவருக்கு ரெண்டு டிஃபென்ஸ் சொல்லிருக்காரு. அவரு இந்த மாதிரி ட்ரெயின்ல யாரோ அடிச்சாங்களா, முன்னாடி 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அடிச்சாரா, அன்னைக்கு போன இடத்துல அவர் ஒண்ணும் பண்ணல, இவங்களே ஏதோ வந்து போறவங்க யாரோ கழுத்தறுத்து சொல்றாங்க, அதனால இஸ் டோட்டலி இன்னசென்ட், பெயில் விடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீதியரசர்கள் கூட ரொம்ப கவலைப்பட்டு ஒரு கமெண்ட் தெரிவிச்சாங்க. இந்த விசாரணை நடத்தது வந்து புலன் விசாரணை நடத்தது காவல்துறையா அல்லது ஊடகங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காவல்துறையினர் வந்து புலன் விசாரணை இங்க சென்னையில சொல்லி ஒரு டீம் போய் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையுடைய ஹெல்ப்போட போய் அங்க போய் பிடிக்க போறாங்க. நாங்க எப்பவுமே பொதுவாக காவல்துறையில பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அசமா வந்துடக்கூடாது, கூட்டம் கூடிடக்கூடாது, ஒரு வேண்டப்படாத ஒரு சம்பவம் நடந்துக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அப்படி கோழி குஞ்சு அமுக்கணும் மாதிரி அக்யூஸ் அமுக்கணும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லா எவிடன்ஸும் சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸும் கில்ட்ட கரெக்டா பாயிண்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் முடிவு வந்து போய் போகும்போது அது அந்த கைது செய்வதில் ஒரு பிரச்சனை வந்துக்கூடாங்கிறதுக்காக வேண்டிதான் நைட்ல பெரும்பாலான வழக்குகளில் இவர் வந்து டெரரிஸ்ட் இல்ல, ஆனால் வேற மாதிரி நடத்தக்கூடாங்கிறதுக்காக வேண்டி 2 to 4 செலக்ட் பண்ணி போய் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணது உண்டு. அது பண்ணும்போது இருட்டா இருக்கும் போது கதவு திறந்த உடனே உள்ள போய் ஸ்டாம் பண்ணா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் லேட் ஆகி போறதுனால அவர் படுத்துட்டாரு. இதை ஒரு டிஃபென்ஸா எடுத்து அவர் போட்டிருக்கிறது அவருடைய ரைட். அது என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி இவர் இப்ப நீங்க கூட சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, போற போக்குல சொல்லிட்டு போனீங்க, தேவாங்க மாதிரி இருக்காரு அவரு அப்படின்னு இந்த பொண்ணு திட்டிருச்சு, அதனால அவர் ஆத்திரப்பட்டு வெட்டிட்டாரு சொன்னாங்க. யார் சொன்னா அப்படி சொன்னாரு சொல்லி? இன்னும் காவல்துறை விசாரிக்கவே இல்லையே. அரெஸ்ட் பண்ணாங்க, அப்பவே அவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாரு. இமிடியட்லி ஹி வாஸ் ஷிஃப்டட் டு தென்காசி ஹாஸ்பிடல். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. இமிடியட்டா கொண்டு போய் அங்க பாலங்கோட்டை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. பேச முடியாது, 2 நாள் 3 நாள் வீட்டு முடினாங்க. அங்க ஓரளவுக்கு ஃபிட் ஆன பிறகு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு அங்க லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் வாரண்ட் வாங்கி இங்க கொண்டாந்து ராயப்பேட் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இந்த மேஜிஸ்ட்ரேட் கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணியாச்சு. இங்க இக்மோர் 14th மேஜிஸ்ட்ரேட் வச்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு ஈவினிங் அநேகமா ஃபிட்னு சொல்லுவாங்க அல்லது எக்ஸாம் பண்ணி சொன்னாங்க. இவர் ஃபிட் அனப் டு ஸ்பீக் அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிறகுதான் நாங்க 167 சிஆர்பிசில எக்மோர் 14th கோர்ட்ல கொடுத்துட்டு இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டியது ஊடக கவனத்துக்கு அதை நம்ப கூடாது. அது எதுவுமே நாட் அட்மிசிபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா, நாட் அட்மிசிபிள். 1000 பேசிக்கலாம், உண்மையிலேயே யாரோ பேசியிருப்பாங்க, 1-2 கசிஞ்சிருக்கும். ஆனால் 167 சிஆர்பிசில எங்க இருந்து கசிஞ்சிருக்கிறத பார்க்க வேண்டியது. இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சட்டப்படாங்க கவனத்துக்கு வந்து ஐ அம் கோயிங் டு கரெக்ட் him 1 minute சார். அந்த பத்திரிகையில என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் போலீசார் மூலமாக போட்டே போட்டிருக்காங்க. ஆனா அந்த பத்திரிகை ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பத்திரிகைகள் பெரிய பத்திரிகை, அவங்க வந்து இந்த மாதிரி கற்பனை பண்ணி எழுதுறவங்க இல்ல, அவங்க சேஃபா போடுவாங்க அல்லது யூ கேன் சூ ஹிம். ஆனா அந்த மாதிரி ஒரு தகவல் அந்த பையன் சொன்னதா, ஆனா அது ரெக்கார்டு 167 ஆயிருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவன் பண்ண சொன்னதுங்கிறத நான் நம்புறேன்.
நான் நம்புறேன். எங்கிருந்து வந்தது அப்படிங்கறது உங்களுடைய இதுல நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு போலீஸ்ல ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி தராம யாரோ இன்ட்ரூட் பண்ணி போய் வீடியோ எடுக்கிற மாதிரியோ அல்லது அவங்க பேசுறத கேட்கற மாதிரியோ சில போட்டிருந்தாங்கன்னா அது காவல்துறையில ஒரு சின்ன ஒரு குறைபாடு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா யாருமே போயிடக்கூடாது, எந்த இன்வெஸ்டிகேட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இப்ப லீக் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா எந்த 167 சிஆர்பிஎஸ்ல போலீஸ் கஸ்டடி வாங்கி இப்ப நாங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் inadmissible before a court of law because section 24 Indian Evidence Act any statement not admissible. பட் அதிலிருந்து இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக பல்வேறு விதமான தடயங்களை நாங்கள் கண்டுபிடித்தால் மெட்டீரியல் ஃபேக்ட் கண்டுபிடிச்சா இந்த டிஸ்கவரி இஸ் அட்மிசிபிள். ஓகே, திரு முருகன் குறுக்கிட வரும். நீங்க if you have something more தகவல் சொல்லுங்க. more questions to ask you. இதுல இந்த ஒரு மேட்டர் சொல்றேன். இப்ப ஊடகங்களும் சரி, நல்ல பிரபல்யமான பத்திரிகைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்துல எழுதின விஷயங்களும் சரி, அதை வச்சு இந்த பையன் சொன்னதை நாங்க நம்புறோம். ஆனா அந்த பையன் சொன்னது சார் சொல்றபடி, அதாவது இட் இஸ் நாட் அட்மிசிபிள் இன் கோர்ட் ஆஃப் லா 167, அது தனி. ரெண்டு குழப்ப வேண்டாம். அவன் அப்படி பேசினது உண்மை. நடந்ததை அந்த பெண்ணிட்டு அவன் அப்படி பேசினதை இன்னொரு பையனும் சொல்லியிருக்கான். அவனுக்கு இந்த கொலைக்கு முன்னே தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் டீப்பா படிக்கும்போது எல்லாம் புரியத்தான் செய்யும். திருப்பி முருகன் சட்ட வரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு சந்தேகம். இங்க எல்லாத்தையுமே ஒரு கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த விஷயத்துல ஊடகங்கள், போலீஸ், அரசு, சமூகம் எல்லாருக்குமே நோக்கிய இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கான நிறைய காரணிகளை விட்டு செல்லுது இந்த சம்பவங்கள்ல. இதுல ஊடகங்கள் கன்க்ளூஷனுக்கு வருது, நிறைய தகவல்களை அசியூம் பண்ணுது அப்படிங்கிறீங்க. இதுல பார்க்கும்பொழுது ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல, போலீஸ் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லப்படுது இன்ட்ராகேஷனே முடியலங்கிறீங்க. இது ஒருதலை காதல் அப்படின்னு எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீஸ் வருது? இல்ல இனிஷியல் அன்னைக்கு டேட்ல ஆஸ் ஆன் டேட் அன்னைக்கு என்ன பிரஸ் மீட் பண்ணாங்களோ அதுல வந்த தகவல்ல ஒருதலை காதல். அன்னைக்கு இன்ட்ராகேஷன் முடியல. அன்னைக்கு முடியல. அவர் ஹி இஸ் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் தான் இல்ல ஹையஸ்ட் சிட்டி போலீஸ்ல அவருக்கு அன்னைக்கு யூ சேட் தட் இஸ் ஆபீஷியல் ஸ்டேட்மெண்ட் சார், ஆபீஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா ஆபீஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்ல. சப்ஸ்கொண்ட நீங்க சொன்னதுக்கு போற யாராவது ஆபீஷியலா அந்த புலனாய்வு நுங்கம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸோ அல்ல வேற அதிகாரிகளோ இப்ப இந்த கைது பண்ண பிறகு இதுவரைக்கும் என்ன நடந்தது இப்படிலாம் சொல்லிருக்காரு யாராவது அபிஷேகம் சொன்னாங்களா? அல்லது நீதிமன்றத்தில் ஏதாவது நாங்க வாக்குமூலம் தாக்கல் செஞ்சிருக்கோமா? இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு ஊடகங்களுடைய யூகங்களுக்கு எல்லாம் நாங்க பேச முடியாது. இந்த யூகங்கள் நீதிமன்றத்தில் எடுபடாது. நான் கேள்வியே கேட்கல, நீங்க பிக் பண்ணி சொன்னீங்க. அது இன்ட்ராகேஷன் முடியறதுக்கு முன்னாடி சில கன்க்ளூஷன்ஸ் போலீஸ் தரப்புலயும் சொல்லப்படுது இல்ல அப்படிங்கறத கேள்வி. இன்னொரு கேள்வி திரு முருகன் அவர்கள்ட்ட. இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு பெண்களுக்கு பாடம் எடுக்கப்படுது. இன்னைக்கு சுவாதியுடைய குடும்பம், சுவாதியுடைய நடத்தை, அதுக்கப்புறம் அந்த நபர் பற்றிய சமூகம், மதம், இப்படி பல்வேறு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல, பொதுத்தளங்கள்ல இப்படி ஒரு ஹை டென்ஷன் வயர்ல நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம நல்லா தெரியுது. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், மேடம் அட்வொகேட் அவங்க ரெண்டு பேரும் கிளியரா 2 பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது சமூகம் முன்னேற வேண்டும், இந்த பிரச்சனைகளை போலீஸும் கவர்மெண்ட்டும் பார்த்துக்கும், அந்த பிளாட்பாரத்தில் நிக்கிற மற்றவங்க ஓடி வந்து தடுப்பாங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, நல்ல பண்பான ஆண்களையும் பெண்களையும் பெற்றோர் வளர்க்க வேண்டும். அவங்க சொன்னது எல்லாமே சோசியல் சைக்காலஜில வெல் எஸ்டாப்ளிஷ்டு. இன்னைக்கு அமெரிக்காவில் கல்கத்தால இருந்து ஒரு பேரண்ட்ஸ் போய் 2 குழந்தைகளோட அந்த அம்மா பாத்துக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். இவர் வேலைக்கு போயிடுறாரு அவரு. அப்போ ஒரு பிள்ளை கீழே விழுந்து அடிபடுது. உடனே அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. குழந்தைய அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்ப கேள்வி கேட்கறான், என்னங்க எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது, உங்க ஊர்ல கிடையாதுங்க, நீங்க கீழே போட்டு துன்புறுத்தியது எங்க சிட்டிசனை, நல்ல சிட்டிசனை நாங்க வளர்ப்போம்னு கவர்மெண்ட் சொல்லுது. அத மாதிரி 7 வயதுக்குள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் டாக்டர் ஸ்பாக் தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு என்ன போதனைகள் பண்ணணும்னு சொல்லி எல்லா மட்டத்திலும். நாம ஊர்ல டிவி சீரியல்ல இருந்து நாம எழுதுற கதைகள் பாத்தீங்கன்னா, எப்படி அவனை கவுத்தலாம், எப்படி இந்த பொண்ணை நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணி பணக்காரன் ஆகலாம், இதெல்லாம் நம்ம கெடுத்து வச்சிருக்கிற சமூகத்தை. அழகா சொன்னாங்க மேடம், மாரல் சயின்ஸ்னா என்ன. நாங்கெல்லாம் படிக்கும்போது மாரல் சயின்ஸுக்கு தான் டாப் இம்பார்ட்டன்ஸ். எப்படி அடுத்த விஷயங்கள் நடந்து கொள்ள, இதெல்லாம் சமூகம் ரொம்ப தாழ்மையா இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல மாரல் சயின்ஸ் கிளாஸ் டைம் டேபிள் இருக்கும், ஆனா மாரல் சயின்ஸ் கிளாஸ் போது வேற கிளாஸ் நடக்கும். நாங்கெல்லாம் எங்களுக்கு அவங்க சொல்லி தந்தெல்லாம் இப்ப நான் சொன்னா தனி நிகழ்ச்சிக்கு நடத்தணும், அதை விட்டுருங்க. அதுபோல பெற்றோர்களும் குழந்தைகளை கூர்மையாக கவனித்து நல்ல குணாதிசயங்களை வளர்க்க வேண்டும். அதுவும் நடக்கல. இது எல்லாம் போக இப்ப போலீஸ் துறையை பத்தி பேசும்போது ஓவரால் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது
தண்டனைகள் வாங்கி கொடுத்து குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற பயம் வந்தால் அது ஒரு 50% ஒழுங்காகும். அப்புறம் மக்களாகிய நாம நிற்கும் போது ஒரு பொண்ணை ஒரு ஆண் அடித்தா நாம ஏன் தலையிடக்கூடாது அப்படி என்ன பயம்? அது ஆட்டோ சங்கரே அந்த காலத்துல சொன்னானே, அதாவது நான் முத போய் ஒருத்தரை வெட்டும் போது ஐயோ ஆளுங்கறிக்கான பயந்துட்டா திரும்பி பார்த்து, ஆனா நான் அருவாள் எடுத்து ஓடினா எல்லாரும் அப்ப தெரிஞ்சது எல்லாரும் பயந்தவன்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் சார். சோ நாம நகரத்தில் இருக்கிற சமூகத்தில் நம் பயந்தவர்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றோ குற்றம் நிகழும் போது தலையிட வேண்டும் என்றோ நினைப்பதில்லை. இதையும் கவனிக்கணும். ஆக இப்ப பாருங்க, அமெரிக்கால குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை அனுபவித்த பின் அவன் ஜாமீன்ல வந்தவன அவனை திருத்தி இருக்கிறதுக்காக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, ஒரு NGO. அவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து நல்ல போதனை, அது குற்றம் செஞ்சவன தண்டனை பெற்றவன அவன் மறுபடி நம்ம ரவுடி லிஸ்ட்ல வச்சு அவன் குற்றவாளிங்கிறதெல்லாம் அங்க கிடையாது. சோ நமது சமூகம் முன்வர வேண்டும், நிறைய நல் செயல்களை செய்ய வேண்டும், மக்களை திருத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ரைட். சுதா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு சித்தன் முதல்ல எழுப்பிய அந்த ஒரு விஷயம் தான், இப்ப நீங்க குற்றம் குறையல இல்ல குற்றம் நடக்குது அப்படின்னா காவல்துறை இமீடியட்டா கேட்கப்படுது, முதல் அக்கௌண்டபிலிட்டி அவங்களுக்கு தான். ஆனா ஒரு குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு குற்ற விகிதம் அதுல அதுல இருக்கக்கூடிய அதிகமா இருப்பது, அதுல மற்ற சிஸ்டம்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயம் கன்விக்ஷன் குறைவா இருக்கு அப்படின்னா காவல்துறை எந்த அளவுக்கு பொறுப்போ, நீதித்துறை, இன்னும் பல அமைப்புகள், இதுல மற்ற துறைகளுடைய அக்கௌண்டபிலிட்டி நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமாக எதையுமே தனித்தனியா பிரிச்சு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எதுக்குமே தீர்வு இருக்க முடியாது. எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்கா ஒன்றாக ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுதுதான் எதற்குமே தீர்வு என்பது கிடைக்கும். நீங்க இந்த குற்றவியல் நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன மாதிரியான மாரல் சயின்சஸ் இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா மாரல் சயின்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல கதை சொன்னோம்னாலே காதை பொத்திட்டு போகக்கூடிய ஒரு குழந்தைகளுடைய பரப்பக்கம் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால அது சொல்ல வேண்டிய முறையில் கூட மாற்றங்கள் வேண்டும். அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறது கூட நம்ம பழஞ்சொட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இருக்கோம். ஆதிலட்சுமி சொன்ன மாதிரி கூட்டு குடும்பங்கள் போய்விட்டன, குடும்பங்களும் இல்லை. இன்னைக்கு கவுன்சிலர்ஸும் நிஜமாவே ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் அதிகமாக இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வேக்குவன்ஸ்ல நம்ம வர்றோம். குழந்தைகள் கம்மியாக ஆகிவிட்டார்கள். அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று இருக்கு. ஊடகங்கள் மூலியமா மற்ற மூலியமாகவும் எல்லாத்தையுமே கன்சியூமர் சொசைட்டில இருக்கோம். நம்ம இந்த நுகர்பொருள் கலாச்சாரத்துல எல்லாமே நமக்கு வேணுங்கிற ஒரு பேராசையும் நம்முடைய குழந்தைகள் மனசு மத்தியில வந்துடுது. அதனால எப்படியாவது சரி நம்ம வேணும்னு நினைக்கிறத எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு உந்துதல் இருக்கு. அதுதான் வெற்றின்னு கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது நான் பணக்காரி ஆயிட்டேன் அப்படின்னா அதுதான் வெற்றி, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா அதுதான் வெற்றி. படிப்புகளுடைய நோக்கம் அறிவு வளர்ப்பதல்ல, படிப்பினுடைய நோக்கம் பொருளை வளர்ப்பது என்பது ஆகிவிட்டது. அப்ப பொருள் தான் முன்னேற்றத்துக்கான ஒரு அளவுகோல் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி வேணாலும் இதை பெறலாங்கிற ஒரு சூழல் வந்துட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், எந்த குற்றத்தை வேணாலும் எழுச்சி அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வந்துருது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல இல்ல, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல எல்லாம் கூட, சினிமா படங்கள்ல கூட எல்லா குற்றத்தையும் இழைச்சு கூட ஒரு நிறைய காலேஜ் கட்டிட்டான், அதனால அவன் பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவுக்கான சக்சஸ்ஃபுல்லான படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆக குற்றங்களை ஹீரோயிக்காக பார்ப்பது, குற்றங்களை மிகைப்படுத்தி காண்பிப்பது, அதே நல்லதுக்காக வந்தோம்னா end will justify the meansங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, means will not justify any end. அதை நம்ம மனசுல ஆழ பதிய வைக்க வேண்டும். அதை பதிய வைப்பது என்பது பள்ளிக்கூடத்திலிருந்தும் வீடுகள்ல இருந்து எல்லா இடத்துலயும் சமூகத்திலையும் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. இது வெறும் பெற்றோர்களுடைய பொறுப்பு அல்லது பள்ளிக்கூட வாத்தியாருடைய பொறுப்பு அல்லது காலேஜ் வாத்தியாருடைய பொறுப்பு அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய அண்டை பக்கத்து வீட்டு ஏற்ற வீட்டுக்காரங்களுடைய பொறுப்பு நம்ம பிரிச்சு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இதுல கூட்டான பொறுப்பு இருக்கு. ஊடகங்களுக்கு இதுல பெரிய பொறுப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமா முக்கியமான பல விஷயங்களை இன்றைய தருணத்தில் பேசியிருக்கிறோம். குற்றங்கள் அதிகரித்து வருது அப்படின்னா there is a cause of concern. ஒரு தரப்புக்கு இல்லாட்டி ஒரு அமைப்புக்கு மட்டுமே அக்கௌண்டபிலிட்டி இல்ல, பல தரப்புக்கு இருக்கிறது. அதுவும் செயின் பறிப்பு மாதிரியான விஷயங்கள்ல காவல்துறைக்கு அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்துல சுதா அவர்கள் சொன்னது போல இது ஒரு வாட்டர் டைட்டா இதை பிரச்சனைக்கான காரணிகளை பார்க்க முடியாது. நிறைய காரணிகள் இருக்கின்றன. இது லேசா எடுத்துக்காம we should not look away. இதுக்கான பல்வேறு காரணிகளை ஒரு தொலைநோக்கில் அணுக வேண்டிய அம்சங்களும் இருக்கிறது, புறங்கல்லாம அணுகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பொதுவான கருத்தாக இந்த அரங்கத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். ஆயுத எழுத்து நீட்சியில் இன்னும் சில நிமிடங்களில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்து